of the United States is fucking lying. 6 மாசத்துல ஒரு மிகப்பெரிய எரிக்கல் பூமியை வந்து மோத போகுதுன்னு கண்டுபிடிச்ச டாக்டர் ரேண்டல்னு ஒரு ஆஸ்ட்ரானமி ப்ரொஃபசர் உடனே இந்த விஷயத்த யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும்னு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு போனா அங்க ஒரு பையன் கண்டுக்க மாட்டான். யுஎஸ் பிரசிடென்ட்டும் தேவையில்லாத மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்றது மட்டும் இல்லாம பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஆனா உலக அழிவை பத்தி பேச வந்தவங்கள மதிக்கவே இல்லை. இதெல்லாம் மீறி பிரசிடென்ட்டை பார்த்தாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் வரப்போற பிரச்சனை எனக்கு முக்கியம் இல்ல, எலெக்ஷன் வரப்போது, கருத்து கணிப்புல நான் ஒரு 5 பாயிண்ட் கம்மியா இருக்கேன். சோ நான் போய் நியூஸ் மீடியாலலாம் என்னோட மூஞ்ச காமிச்சு அந்த பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு பேசிட்டு இருக்காங்க. இது கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது, நம்ம ஸ்ட்ரெயிட்டா மீடியா கிட்டே போயிடலான்னு இந்த விஷயத்தெல்லாம் ஒரு மீடியா கிட்ட சொன்னா இவனுங்களும் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம நைட்டு ஒரு டாக் ஷோ நடக்கும். அதுல 2 பேர் வந்து பேசுவாங்க. உங்களை 3வது ஆளா அனுப்புறோம், முடிஞ்சா போய் பேசிக்கோங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி போய் பேசினாலும் சோஷியல் மீடியால இவங்க வரப்போற எரிக்கலை பத்தி சொன்ன விஷயத்த யாராவது பேசுறாங்களான்னு பார்த்தா இல்ல. அங்கேயும் இவங்களை வச்சு மீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க சொன்னதை யாரும் கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் தாண்டி வரப்போற எரிக்கல்ல அழிச்சாங்களா, இந்த பூமியை காப்பாத்தினாங்களா, இல்ல இவங்க முட்டாத்தனத்துல மொத்தமா முடிச்சு விட்டாங்களான்னு காமெடியே இருக்காது. ஆனா காமெடி ஜானர்ல எடுத்த ஒரு சைஃபை படம் தான் டோன்ட் லுக் அப். இதே மாதிரி நிறைய மூவி ரிலேட்டட் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.